எந்த வயசு வேணாலுமே நீங்க 80 வயசு ஆன கூடவே நீங்க இந்த ஹேர் டை அப்ளை கையை வந்து நல்ல உடனே சோப்பு போட்டு கழுவுனாதான் போகும். கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கையெல்லாம் கூட அப்படியே கண்ணங்கரேர்னு ஆயிடும். வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தாங்க. இந்த ஹேர் டைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தடவிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா 80 வயசு ஆனாலுமே நம்மளுடைய வெள்ளை முடியை அப்படியே கருமையாவே வச்சிருக்கலாங்க. அந்த அளவுக்கு இந்த ஹேர் டை ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேர் டை தான். வாங்க எப்படி இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம 2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன். வெந்தயம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருளுங்க. இந்த குளிர்ச்சியான பொருளை நம்ம தலையில அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஆகிடும். அடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா பூண்டோட தோலுங்க. இந்த பூண்டோட தோலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அளவு கருவேப்பிள்ளைங்க. கருவேப்பிள்ளை நம்மளுடைய முடியை ரொம்பவே கருமையா வச்சிருக்குங்க. இப்ப இதெல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாமா? இப்ப ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் இல்லைன்னா இந்த ஹேர் டை பண்றதுக்கு நீங்க கெட்டியா கனமா இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்ச வெந்தயம், பூண்டு தோல், கருவேப்பிலையை இதுல நம்ம சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா கறிக்கொட்டை அளவுக்கு நல்ல கருப்பா ஆகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதோட சேர்க்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா கடுகு. நம்ம ஆரம்பத்துல ஏன் கடுகை சேர்க்கல அப்படின்னா நம்ம அதை மிக்சி ஜார்ல போட்டு அரைக்கும் போது அதுல ஒரு விதமான எண்ணெய் வரும். சோ நம்ம அதை வந்து பவுடரா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி கடுகை வந்து இந்த பொருட்களோட சேர்த்து நம்ம அரைக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பவுடர் பதத்துல நம்மளுக்கு இந்த ஹேர் டை கிடைக்கும். கடுகும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் தாங்க. கடுகு எண்ணெயில நம்ம வந்து ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல வந்து முடி வந்து ஆரோக்கியமா இருக்கும். 50 வயசு ஆனாலுமே நம்மளுடைய ஹேரை வந்து நல்ல கருமையா வச்சுக்கிறதுக்கு இந்த ஹேர் டை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி செய்து நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்பெல்லாம் உங்களுடைய வெள்ளை முடி வந்து தெரியுதோ அந்த டைம்ல எல்லாம் எடுத்து நீங்க அப்ளை பண்ணிட்டு முடிய கருப்பாக்கிடலாம். ரொம்ப நேரம் வந்து சளி பிடிக்கும், இப்ப ஹேர் டை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் சளி பிடிக்கும் அப்படின்ற ப்ராப்ளம் எல்லாம் இல்லாம இதை வந்து நம்ம டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு வெளியே கிளம்பிடலாம். ஸோ நம்மளுக்கு எந்த விதமான சளி பிடிக்கவே பிடிக்காது. இதை வந்து நம்ம அப்ளை பண்ணாலுமே அது வந்து நம்ம ஹேர் டை அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது. நம்ம எண்ணெய் தடவன மாதிரி மட்டுமே இருக்கும். பாருங்க, நல்லா புகை வருது, நல்ல கருப்பா ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே இங்க பாருங்க. இப்ப இதை நல்லா அப்படியே ஆற விட்டுறலாம். இது அதிலே வச்சிருந்தோம் அப்படின்னா சீக்கிரமே ஆறாது. இதை ஒரு தட்டுல நான் மாத்திக்கிறேன். ஒரு தட்டுல மாத்திட்டேன். இது நல்லா ஆறட்டும். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்தாச்சு. இருந்தாலுமே இதை நம்ம ஒரு வாட்டி சலிச்சு எடுத்துக்கலாம். பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கேயாவது வெளியில கிளம்பும் போது நம்மளுக்கு வெள்ளை முடி வந்து அங்கங்க வந்து இருந்துச்சுன்னா இதை டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு கிளம்பலாம். டெய்லியுமே இதை வந்து எண்ணெயோட சேர்த்து நம்ம தலையில அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் வந்து கருப்பாவே இருக்கும். நல்ல ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை தான் இந்த ஹேர் டை நம்ம இப்ப செஞ்சிருக்கிறது. இதை எப்படி நான் அப்ளை பண்றது அப்படிங்கறத காமிக்கிறேன். இதை நான் வந்து ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன். தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன். நான் 2 பேருக்காக மிக்ஸ் பண்றதுனால கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன். இப்போ இதுல நான் வந்து தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்க போறேன். இதுல வந்து நம்ம 2 எண்ணெய் யூஸ் பண்ண போறோம். தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வந்து நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே டைம்ல நம்ம வந்து டை வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து பளபளன்னு முடிய கொண்டு வரும் இந்த டை அப்ளை பண்ணும்போது. ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊத்துனதுனால இன்னும் கொஞ்சம் டை நான் சேர்த்துக்கிறேன். மிச்சம் இருந்தா கூட எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் கூட நான் யூஸ் பண்ணிக்குவேன். பாருங்க, டை வந்து கண்ணங்கரேர்னு இருக்கு பாருங்க. கையில அப்ளை பண்றது உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நல்ல கருமையா வருங்க. அந்த அளவுக்கு பாருங்க, நல்லா கருமையா இருக்கு.
இருக்கு பாருங்க. கருமையாகுது பாருங்க. கொஞ்சம் எடுத்தாலே போதும் நம்மளுக்கு. நம்ம தலை ஃபுல்லாவே அப்ளை தலையில அப்ளை பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கிற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கருமையா மாறிடும். இத வந்து நீங்க ரெகுலராகவே அப்ளை பண்ண வயசுல வேணாலுமே நீங்க 80 வயசு ஆன கூடவே நீங்க இந்த ஹேர் டை அப்ளை பண்ணி உங்களுடைய முடி எப்பயுமே கருப்பாவே இருக்குங்க. நான் கையில தடவை எல்லாத்தையுமே இதுல நான் தடவிட்டேன். தடவிட்டு நம்ம சீப் வச்சு நல்லா சீவிடலாம். கையில இருக்கிறது எல்லாமே கையை வந்து நல்லா உடனே சோப்பு போட்டு கழுவுனாதான் போகும். கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கையெல்லாம் கூட அப்படியே கண்ணங்கரேர்னு ஆயிடும். சோ கரெக்டா வந்து கைய உடனே கழுவிடுங்க. இதுக்குன்னே சீப்பு வந்து தனியா வச்சுக்கோங்க. ஏன்னா சீப் எல்லாமே கருப்பாயிடும். ஆனா ஸ்கின்ல வந்து ஒட்டாதுங்க. இங்க பாருங்க, ஸ்கின்ல வந்து ஒட்டவே ஒட்டாது. நல்லா வந்து வெள்ளை முடி எல்லாமே கருப்பாயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதாங்க. இதை நீங்க அப்ளை பண்ணிட்டு அப்படியே நம்ம தலையை சீவிட்டு வெளில கிளம்பி போலாம். உங்களுக்கு வந்து இந்த இது வந்து தலகாணில எல்லாம் ஒட்டாது. நம்ம விளக்கெண்ணெய் எல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா, இது தலகாணில எல்லாம் ஒட்டாது. நீங்க அப்படியே கூட இருக்கலாம். அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ற வரைக்குமே கூட நீங்க வச்சிருக்கலாம். நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு வெள்ளை முடி தெரியுதோ அந்த டைம் எல்லாம் இதை எடுத்து நீங்க நல்லா குழப்பி தலையில அப்ளை பண்ணிட்டு வெளில கிளம்பிடலாம். இன்ஸ்டன்ட் ஹேர் டையா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, கை வந்து சோப்பு போட்டு கழுவுனேன், அப்பயும் போகவே இல்லை. ஒரு 2-3 வாட்டி போட்டு கழுவுனாதான் போகும்.